ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோல சிம்பிளான மெத்தட்ல saree ப்ரீப்ளீட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்காக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ செல்ஃபா எடுக்கிறது ஒண்ணுதான், நம்ம கிளைண்ட்டுக்கு எடுக்கிறது ஒண்ணுதான். செல்ஃபா உங்களுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு saree ப்ரீப்ளீட் பண்ணி தரப்போ இன்னுமே ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம எப்படி செல்ஃபா எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம முந்தான ப்ளீட் எடுக்கிறோம். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க சில பேர் அப்படின்னு சொன்னால் இப்படி ரேண்டமாக இப்படி சுருக்கிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரில் போட்டுட்டு நம்ம வந்து எடுப்போம். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீட் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ப்ளீட் இருக்கிற மாதிரி 4 ப்ளீட் வர மாதிரி சும்மா ரஃபாக வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ளீட் எடுத்துட்டு உங்கள் ஷோல்டரில் போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹைட் வேணுமோ ஸோ அந்த ஹைட் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த பாயிண்டில் ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணி ஃபஸ்ட் மார்க் பண்ணிடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அதுவே அந்த ஷோல்டர்லேயே அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட்டுக்கு நம்ம கொண்டு வரோம். இப்படி நீங்கள் ஒரு சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு ஸோ சென்டர் பெல்லிலேருந்து ஒரு 3 இன்ச் தள்ளி கீழே இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணுவோம்ல. ஸோ அந்த பின் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் ஒரு உங்களோட செஸ்ட் அளவுக்கு கொஞ்சம் மேலே தூக்கிங்க சாரியை. ஸோ இந்த அளவுக்கு வந்து பாயிண்ட் வச்சுட்டு ஸோ இது வந்து செகண்ட் பின். இப்போ தேர்ட் வந்து ஹிப் மெஷர்மெண்ட்டு. ஹிப் மெஷர்மெண்ட் வந்து உங்களோட ரைட் சைடு வந்து சாரி உள் சுத்து பகுதியை வச்சுட்டு ஒரு சுத்தி ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க. ஒரு சுத்தி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு கரெக்டா உங்களோட லெஃப்ட் சைடு ஹேண்டுக்கு நேரா இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து தேர்ட் பின். ஓகே, இப்போ நம்ம வந்து அளவு எடுத்துட்டோம். இனி வந்து saree எப்படி ப்ரீப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த மாதிரி டேபிள் யூஸ் பண்ணி நீங்க வந்து ப்ளீட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ வந்து ப்ளீட் மட்டும் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதை வந்து அயன் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வந்து முந்தான தேவையோ அது வரைக்கும் நான் வந்து ரேண்டமாக எடுத்துட்டேன். இப்போ அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணுவேன்.
ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சாரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து சாரி வேர் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா இந்த போர்ஷன் வரைக்கும் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாரி ட்ராப் பண்ணிக்கலாம். நீங்கள் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வந்து ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு வந்து சாரி ட்ராப் பண்ணுறீங்க, சாரி ப்ரீப்ளீட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸ் ஃபோல்டு கூட நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ அது ரொம்பவே ஈஸி தான், சிம்பிள் தான். பட் இந்த போர்ஷன் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பர்ஃபெக்ஷனோட நீங்கள் பண்ணால் தான் உங்களோட கிளைண்ட் வந்து சாரி கட்டையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கான ஒரு சாரி ப்ரீப்ளீட் பண்ணி பாருங்கள், அதை ட்ராப் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட ரியா டிராப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே இருக்குங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சாரி ப்ரீப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.